போதைப்பொருள் வழக்கில் கைதான திரைப்பட இணை தயாரிப்பாளர் சர்புதீனை காவல்துறையினர் காவலில் எடுத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் அன்பரசன் வழங்க கேட்கலாம். அன்பரசன், சர்புதீன் கிட்ட எந்தெந்த கோணங்கள்ல காவல்துறையினர் விசாரணை நடத்தி வர்றாங்க, என்ன தகவல்? போதைப் பொருள் விற்பனை வழக்கில் கைதான திரைப்பட இணை தயாரிப்பாளரும் நடிகர் சிம்புவின் மேலாளருமான சர்புதீன் என்பவர் மற்றும் அவரது நண்பரை போலீஸ் காவலில் எடுத்து தற்போது தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. திரையுலகில் யார் யாருக்கெல்லாம் போதைப் பொருள் சப்ளை செய்தார் என்பது குறித்து தற்போது தீவிர விசாரணையில் போலீசார் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக போதைப் பொருள் விற்பனை மற்றும் சப்ளையில் ஈடுபட்டதாக திரைப்பட இணை தயாரிப்பாளரும் நடிகர் சிம்புவின் மேலாளருமான முகமது மஸ்தான் சர்புதீன், முகப்பேரைச் சேர்ந்த சீனிவாசன், வலசரபாக்கத்தைச் சேர்ந்த சரத் ஆகியோரை திருமங்கலம் போலீசார் கடந்த மாதம் 20ஆம் தேதி கைது செய்தனர். அப்போது நடிகர் சிம்புவின் மேலாளரான சர்புதீன் என்பவர் காரில் இருந்து ரூபாய் 27 லட்சம் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் கைது செய்யப்பட்ட சீனிவாசன் வீட்டில் இருந்து 10 கிராம் ஓஜி கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. இதையடுத்துதான் திருமங்கலம் போலீசார் 3 நபர்களையும் சிறையில் எடுத்தனர். இந்த நிலையில் சர்புதீன் மற்றும் தொழிலதிபர் சரத் ஆகிய இருவரை திருமங்கலம் போலீசார் தற்போது ஒருநாள் போலீஸ் காவலில் எடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக சர்புதீன் ஏற்கனவே நடிகர் சிம்புவிற்கு மேலாளராக பணியாற்றி வந்ததும், அதே போன்று நடிகர் சிம்பு நடித்த ஈஸ்வரன் திரைப்படத்தில் இணை தயாரிப்பாளராக பணிபுரிந்து வந்ததும் போலீசார் விசாரணை தெரிய வந்தது. அது மட்டுமல்லாமல் பல நடிகைகளுடன் பழக்கமுடையவர் என்பதால் இதனால் போதைப் பொருள் யார் யாருக்கெல்லாம் சப்ளை செய்துள்ளார் என்பது குறித்து தற்போது விசாரணையானது ஈடுபட்டு வருகிறது. குறிப்பாக இவர் அவரது வீட்டில் வைத்து பார்ட்டியில் ஈடுபட்டதாகவும் போலீசார் விசாரணை தெரிய வந்ததை அடுத்து தற்போது யார் யாருக்கெல்லாம் இந்த போதைப் பொருளை அவர் சப்ளை செய்திருக்கிறார் என்பது குறித்து விசாரிப்பதற்காக அவரையும் அவரது நண்பர் சரத் ஆகிய இருவரையும் ஒருநாள் போலீஸ் கஸ்டடியில் எடுத்து தற்போது திருமங்கலம் போலீசார் தீவிர விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். தகவல்களை வழங்கியதற்கு நன்றி அன்பரசன்.